தனுஷ் சார் வந்து தனுஷ் சாரோடைய ரோல் மாடல் விட்டு நிறைய இருக்குங்க. அதே மாதிரி ஆக்டிங்ல ஒரு சிவகார்த்திகேயன் சார்னு சொல்லலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் சாருக்கு வந்து 6 வயசுல இருந்து 60 வயசு 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் எல்லாருமே ரசிக்கிற மாதிரி ஒரு காமெடி சென்ஸ் இருக்கும். அது உண்மையிலே எங்க சின்ன சிஎஸ்கே கிட்டயும் இருக்கு. 90s கிட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் எடுத்த உடனே ஒரு சிலரை வந்து ப்ரைட் பண்ணும் போதே ஒரு பொண்ணை வந்து மை டியர் டியர், இப்பதான் அந்த பேபி டார்லிங் பிளா 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 டியர்ன்றது வந்து இட்ஸ் ஐகானிக் வேர்ட் ஆஃப் 90s. ஸோ அதனால மை டியர் 90ஸ்க்கு வரும். ஸோ டாலி இப்ப இருக்கிறது வரும். ஸோ 90s பிளஸ் 2K, ஸோ ரெண்டும் கலந்தால் மாதிரி பயங்கரமா பிரெயினை யூஸ் பண்ணி நீங்க வந்து கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. லவ் பாம்பிங்னா லவ் பாம்பிங் இது புதுசு. லவ் பாம்பிங்னா காதல லவ் இருக்க சீட்டு கடியில நல்லா இருக்குல்ல பாருங்க. இப்ப நான் வைக்கிறேன்ல டைட்டில் தகுந்த மாதிரி கதை. இப்ப லவ் பாம்பிங்னா இதுக்கு ஒரு கதை எழுதி பாருங்க. லவ்வருக்கு சீட்டு கீழே பாம்பு வைக்கிறாங்க. ஃபைட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஃபைட் இல்லையா? நீங்க எல்லாமே இருக்குன்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். அது மாதிரிலாம் இல்ல. பட் ஆனா வந்து ஒரு கதை இருக்கான்னு கேட்டா அது கதை இருக்கு. எப்படி இது வலிக்குது, அதுக்கப்புறமா எப்படி லவ் வந்து பலிக்குதுன்றது அந்த படத்தோட வலிக்குது பலிக்குதா. எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு பையன் உருகி உருகி லவ் பண்ணணும்னு. இந்த படத்துல அந்த பையன் உருகி தாண்டி அவனோட உயிரும் மேலா என் உயிரை கொடுத்தாலும் பரவாயில்ல நீ நல்லா இரு அப்படின்ற மாதிரி ஒரு பையன் கிடைப்பானா அந்த படத்துல அந்த கார்த்திக்ன்ற பையன் பண்ணுவான். மை டியர் டாலி அது ஒரு வரியில சொல்லுவீங்க இல்ல ஒரு வார்த்தையில சொல்லுவேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு உங்க மனசுக்கு? ஏன்னா அது நீங்க தான் எடுத்த படம். இட்ஸ் எமோஷன். ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால என்னோட எமோஷன். எப்படி அந்த டாலி கேரக்டர் வந்து உங்களுடைய ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனா எப்படி வந்துட்டு இந்த கேரக்டர் எப்படி உருவாச்சு, இந்த கதை எப்படி உருவாச்சு அது சொல்லுங்க. கதை வந்து அதான் நம்ம எப்படி சொல்றது, நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து நமக்கு பெரும்பாலான கதைக்கான ஊன்று சக்தியாக இருப்பாங்க. ஸோ அதுமாரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் நடந்ததை அப்படியே கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து ஸோ சினிமேட்டிக்காக கொஞ்சம் விஷயங்கள் ஆட் பண்ணி எடுத்தது தான். இது ஜானர் வந்து ராம்காம் அப்படின்னு. ராம்காமோட பேசிக்ஸே வந்து அதுதான். அதாவது நம்ம வாழ்க்கையில் நடந்ததை இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்குற விஷயம் தான் அந்த ராம்காமோடைய ஜானருடைய எசன்ஸ். ஸோ அதுக்காக அப்படியே எடுத்தது. ஸோ இது நிச்சயமாவே இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கல, உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையில் நடக்குது. ஆஃப்கோர்ஸ் நம்ம பார்க்கறது கேட்கறது ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையில். ஆனால் அதுல நீங்க எப்படி சார், நான் வந்து அந்த ரிவ்யூ ஷோ பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ப்ரிவியூ ஷோ பார்த்தவங்க எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப காமெடியா இருக்கு, வயிறு வந்து வலிக்கிற அளவுக்கு சிரிச்சோம். ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஒரு இமோஷனலா அப்படியே ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருந்துச்சு அண்ட் நாங்க அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்க எப்படி வந்துட்டு இதை கம்பைன் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போகலாம்? ஏன்னா ராம்காம்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து கூட ஒரே ஒரு ஃபிளேவர்ல எடுத்துட்டு போகலாம், ஆனா இந்த ஒரு மிக்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத நீங்க எப்படி யோசிச்சீங்க? அதான் நமக்கு வந்து என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிற அந்த ஜானர் என்கேஜ் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பா இது இருக்கணும். ஆமா நம்மளுடைய கருத்தை வந்து ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணணும்னா அது கண்டிப்பா சீரியஸா தான் சொல்லி ஆகும். கருத்து சொல்லக்குள்ள நம்ம காமெடியா சொல்லிட்டோம்னா அது போய் என்கேஜ் ஆகாது. இந்த படத்துல ஒரு கருத்து இருக்கு, கண்டிப்பா கருத்து இருக்கு. ஸோ கருத்துன்றதை விட என்ன சொல்றது, அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். கருத்து வந்து நான் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அது படத்துல சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த படத்தை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏ கான்டென்ட் டைரக்டர் அப்படின்னு ஒரு பேர் இருக்காமே, அது எப்படி வந்துச்சு? இனிஷியலுக்கு முன்னாடி ஏ போட்டு புள்ளி வச்சிருப்பேன். இல்ல சார், ஏதோ யூடியூப்ல படம் அப்படிலாம் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? நிறைய தெரியும் மேடம். சொல்லுங்க, அது என்ன கதை? ஏன் அவரை வந்துட்டு எல்லாரும் ஒரு ஏ கான்டென்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க? அதுக்கு என்ன? யூடியூப்ல ஏ அரவிந்த்ராஜ்னாலே ஏ கண்டென்ட் டைரக்டர் தான் அவரு. ஏன்னா அவரோட படத்தோட டைட்டில் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கும். அப்படியா? என்ன மாதிரி சார்? இது வந்து மை டியர் டாலி கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மார்க்கமா தான் இருக்கு. இல்ல அப்படி இல்ல. அவருடைய யூடியூப் கண்டென்ட்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய கார் காதல் கார்ல நடக்குமா காதல்? சொல்லிடுறேன். கார் காதல், டீன் பிரெக்னன்ட், அப்புறம் 1 BHK லவ், அதுக்கப்புறம் லவ் அண்ட் செக்ஸ் வித் மீ. இதுதான் அவருடைய படங்களுடைய பேரு. இப்ப புரியுது சார் எனக்கு அந்த பேரு வந்து. ஒரு டைட்டிலுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு சார். நான் சொல்லிடுறேன். அது ஏன் கார் காதல்னு வந்ததுன்னா, கார்ல காதல் பண்ணுவாங்க, காதல் பண்ணது டீனேஜர்ஸ், அந்த டீன்ஸ் பிரெக்னன்ட் ஆவாங்க, அது டீன் பிரெக்னன்ட். இது எல்லாமே அப்படியே பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்றத வந்து தனித்தனி படமா எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்க அப்படியே வந்தீங்கன்னா 1 BHK லவ். ஸோ நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆயாச்சு, குழந்தை பிறக்கணும். ஸோ 1 BHK லவ். அப்புறம் 2வது குழந்தைக்கு ரெடி பண்ணால் அதான் லவ் அண்ட் செக்ஸ் வித் மீ அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் பண்ணியிருப்பாரு. ஜஸ்ட் ஃபார் ஃபன். இது பேர் மட்டும் தான் அப்படி இருக்குமே தவிர்த்து அவருடைய படங்களை டைட்டில் டீகோட் பண்ணாலே அதில் ஒரு மீனிங் இருக்கும். தட் இஸ் அரவிந்த்ராஜ். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் மை டியர் டாலி வந்து உண்மையாக இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஜானர் மூவி மேடம். அதாவது ஒரு 90s பையனுக்கும் ஒரு 2K பொண்ணுக்கும் நடக்கக்கூடிய ஒரு லவ் வார். 90s and 2K kids. ஆமா, இதுல லவ் வந்து எப்படி இது வலிக்குது, அதுக்கப்புறமா எப்படி லவ் வந்து பலிக்குதுன்றது அந்த படத்தோட. வலிக்குது பலிக்குதா? யா,
அதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட். அண்ட் உண்மையாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்டையர் குரூவாக இருக்கட்டும், எங்களோட ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து பப்பு சாருக்கு, அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் சாருக்கு. ஏன் அப்படின்னா கம்ப்ளீட் படம் நேற்று அந்த ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஆடியன்சஸ் எல்லாருமே இன்க்ளூடிங் நமிதா மேம் கொண்டு எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாருமே கண்ணில் லிட்டரெல்லாம் தண்ணி வந்துருச்சு எல்லாருக்கும். அந்த எமோஷன்ஸ், அவர் வந்து படத்தை எடுத்துக்கிட்டு போன விதம், ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஒரு 90s கிட்னாலே நம்ம எல்லாருமே அந்த 90s கிட் கடந்து தானே வந்து வி ஆர் ஆல் 90s கிட் இல்லையா? ஸோ நம்ம அதில் வந்து அந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஒரு பையன் இப்போ 2K பொண்ணு ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், இந்த பையன் எவ்வளோ எக்ஸ்பிரசிவாக இருந்திருப்பான். இந்த ப்ரிவியூ ஷோ பார்த்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை தான் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்ல, பயங்கரமா நடிச்சிருந்தாரு, அவர் வந்துட்டு நடிச்சதை பார்த்து எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எல்லா கிரிட்டிக்ஸுமே வந்துட்டு உங்க ஆக்டிங் பத்தி ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க எப்படி இந்த மூவில லேண்ட் ஆனீங்க? நீங்க ஆடிஷன் எல்லாம் போனீங்களா? இந்த மூவில நீங்க நடிச்சதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஃபீல் பிளஸ்ட். ஸோ இவ்வளோ பேர் வந்து எங்களோட படத்தை பார்த்துட்டு, எப்பயுமே ஒரு படம் வந்து நம்மளை பார்க்கும், என்டர்டெயின் பண்ணுவோம், நம்மளோட டென்ஷனெல்லாம் மறந்து படம் பார்ப்போம். சில படங்கள் மட்டும்தான் நம்ம கூட கனெக்ட் ஆகும், எமோட் ஆகும். ஒருத்தரை நீங்கள் ஈஸியாக சிரிக்க வச்சிடலாம், ஈஸியாக அவங்கள கோவப்பட வச்சிடலாம், ஈஸியாக ஒருத்தரை ஹர்ட் பண்ணிடலாம். பட் ஒருத்தரை ஈஸியாக அழுக வைக்கவே முடியாது. ஸோ எங்களோட படத்தை பார்த்துட்டு எப்படின்னா நிறைய பேர் அழுதாங்க. நிறைய பேர் வந்து நான் சீட்டில் ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட், நிறையா வெப் சீரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லிட்டரலி ஒரு 2 minutes அவங்க வந்து அழுது முடிச்சு ஒரு மாதிரி அவங்களால தேம்பி அழுது முடிச்சு பக்கத்தில் இருக்க ஒரு லேடி வந்து அரி ஓகேன்ற வரைக்கும். ஏன்னா அவங்க அதை வந்து அவங்க இன்டர்வியூவில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, நான் என் லைஃப்லேயே ஒரு படம் பார்த்துட்டு எனக்கு இவ்வளோ கனெக்ட் ஆகலை. பிகாஸ் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ஆசை என்ன இருக்கும், ஒரு பையன் உருகி லவ் பண்ணோன்னு. இந்த படத்தில் அந்த பையன் உருகி தாண்டி அவனோட உயிரும் மேலே என் உயிரை கொடுத்தாலும் பரவாயில்ல நீ நல்லா இரு அப்படின்ற மாதிரி ஒரு பையன் கிடைப்பானா அந்த படத்தில் அந்த கார்த்திக்ன்ற பையன் பண்ணுவான். ஸோ அது எல்லா பொண்ணுங்களுக்கும் அது ஈஸியாக ரிலேட் ஆகும். ஸோ பெண்களுக்கு அது ரொம்ப சென்சிட்டிவாக அது வந்து ரொம்ப ஹிட் ஆகும். ஸோ அதனால தான் அவங்க எமோட்டாக எடுத்துக்கிட்டாங்க அந்த படம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ அதில் நான் வந்து ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் என்னால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் லேண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானாக போல் என் லைஃப்பில் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் வந்து அதுவாக மேஜிக்கில் நடக்கும். நான் ஒரு இடத்துல சின்ன சேனலில் நான் ஒர்க் பண்ணேன். அந்த சின்ன சேனலில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒருத்தர் ஷோ ஹெட்டாக இருந்தார். இன்னைக்கு இந்த சேனலில் அவர் இருக்கார், நான் இங்கே இருக்கேன். இதை நான் ஏன் அதை ஒரு வரியில் சொல்லி அடக்கிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ ஹார்டாக நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோம், இங்கே என்ன நடக்குதுன்றதை பார்க்குற கோடி பேருக்கு தெரியாது. இங்கே நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோம், இங்கே என்ன ஹர்ட் ஆகிறோம், இங்கே என்ன அடிச்சுக்கிறோம் பிடிச்சிக்கிறோன்றது தெரியாது. ஸோ ஆனாலும் நம்ம என்ன கொடுக்குறோனோ அதுதான் நம்மளுடைய மக்களுக்கு நம்ம கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி நான் பிகினிங்லேருந்து நிறைய பிளஸ்டான பீப்புளை என் லைஃப்பில் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ இப்போது இந்த படத்து மூலயமா எனக்கு இந்த படம் நான் போய் லேண்ட் ஆகலை, அதுவாக என்கிட்ட வந்து லேண்ட் ஆச்சு. ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் அரவிந்த்னால இல்லை, கடவுள் ஒரு பாட்டில் செக்மெண்ட்டில் ஒருத்தர் அனுப்புவார். அப்படி எனக்கு இந்த கதை எனக்கு வரணும்னு இருக்குது, அதனால் வந்திருக்கு. ஸோ இந்த கதை வந்து இப்போ இந்த இடத்துல வேர்ல்டு வைட் இந்த படம் வந்து மலேசியா, ஹாங்காங், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா வரைக்கும் ரிலீஸ் ஆகுது. ஒரு சின்ன படம் வேர்ல்டு வைட் ரிலீஸ்ன்றது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இட்ஸ் நாட் அ டஃப் ஜாப். இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். ஸோ அது ரொம்ப பெரிய டஃப்பான ஜாப். அது ரொம்ப அழகாக ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரமா எனக்கு வந்து இன்னொரு பர்சன் தான் வந்து எங்களுடைய ப்ரொடியூசர் சார். ஸோ இவர் இல்லை அப்படின்னா இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு ப்ரமோஷன், இந்த அளவுக்கு ஒரு இடத்துல ஒரு ஓப்பனிங்காக கிடைச்சிருக்காது. ஸோ இதெல்லாம் யூனிவர்ஸாக கொடுத்துச்சு. ஸோ இதில் மாரல் ஆஃப் ஸ்டோரிஸ் நாம் போல அதுவா என்கிட்ட வந்து எல்லாம் வந்து விட்டுதா. அது நான் கடவுள்கிட்ட நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தானா தேடி வரும். கண்டிப்பா. இப்ப அவர் சொன்னாரு நீங்க இருந்ததுனாலதான் இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லா ப்ரொடியூசர்ஸுமே வந்து ஒரு மாஸ் படம் அதுதான் ப்ரிஃபர் பண்றாங்க. நான் இதுக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், இல்ல ஒரு பெரிய ஹீரோ இருந்தா தான் நான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆனா இது ஒரு கான்டென்ட் ட்ரிவன் படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி தான் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி அதுதான் எல்லாமே பெரிய விஷயம். நீங்க ஏன் சூஸ் பண்ணீங்க? இது வந்து ஒரு ரிஸ்க்னு கூட சொல்லுவாங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாம், இந்த படத்துல எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்றது வந்துட்டு ஒரு ரிஸ்க் சார் உங்ககிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி உங்களை வந்து ஒரு விஷயம் வந்து யோசிக்க வச்சிருக்கோம்ல, இதுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அது என்னன்னு நீங்க என்கிட்ட சொல்றீங்களா? மக்கள் மேல இருக்க நம்பிக்கை தான் மேடம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சின்ன சின்ன படங்கள் சிறிய குறும் தயாரிப்பாளர்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ எங்களை மாதிரி இருக்கக்கூடிய குறும் தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் வந்து பெரிய அங்கீகாரம் கிடைக்காது. அந்த படங்கள் பெரிய அளவில் பேசப்படலை. எதனால் பேசப்படலை அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமே என்னென்னா ஷோ டைமிங்ஸு, தியேட்டர்ஸில் கொடுக்கக்கூடிய டைமிங்ஸு. இப்போ ஒரு பெரிய ஹீரோட படம் வருது அப்படின்னாக்கா இந்த மாதிரி பட்டிங் ஆக்ட்ரஸோடைய படங்களுக்கெல்லாம் வந்து ஷோ மறுக்கப்படும். இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா 60 சென்டர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட ஒரு ஷோ 2 ஷோ அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ இந்த உங்கள் நிகழ்ச்சியோட வாயில நாங்கள் திரையரங்க உரிமையாளர்கள்கிட்ட நாங்கள் ஒரு வேண்டுகோளாகவே கேட்கக்கூடியது என்னென்னா, ஸோ எங்களுக்கு நீங்கள் ஷோ கொடுக்கும் பொழுது இந்த படத்தை கணிசமாக ஒரு 3 காட்சிகள், மினிமம் ஒரு 3 காட்சிகள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா படத்தை வந்து மக்கள் உணர்றதுக்கு ஆன ஒரு நேரம் ஒன்று தேவை. அந்த நேரத்துக்குள்ளேயே படம் வந்து எடுக்கப்பட்டால் எங்களால் வந்து அதை இது பண்ண முடியாது. அண்டு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க ரிஸ்கான படம், ஏன் அதை ரிஸ்க்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னு. மேடம், இங்கே கதை தான் ஹீரோ. ஸோ அந்த கதை வந்து இது வரைக்கும் இந்த தமிழ் சினிமாவில் வராத ஒரு கதை. நீங்கள் கேட்கலாம், சார் இது எல்லாருமே சொல்கிறது தானே சார் அப்படின்னு. அப்படி கிடையாது. தியேட்டருக்கு போய் நீங்கள் பார்க்கும்பொழுது தான் தெரியும். இந்த படம் முக்கியமாக உருவானது, இதில் வந்து நடிகர் பப்பு சாரோட சம்பளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர்ஸ், ஜஸ்ட் நம்பர்ஸ். ஒரு 3 டிஜிட் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க, இல்லை 4 டிஜிட் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடாது. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல பெரிய ஹீரோ கூட நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்னும் போது ரெமுனரேஷன் இல்லாமல் ஒரு நோபல் காஸ்க்காக இந்த படத்தில் நடித்தார். அது என்ன நோபல் காஸ்ட்னா, இந்த படத்துல ஒரு கேரக்டர், ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து ஒரு மைய கருத்தான, இந்த படத்துக்கே அந்த குழந்தை தான் ஒரு மைய கருத்து. ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து ஒரு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கும். ஸோ இந்த படம் நாங்கள் பண்ணும்போது, நாங்கள் பண்ணுறோன்னும் போது அவர் ஒத்துக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், சார் எனக்கு சேலரி கூட வேண்டாம், நீங்கள் இந்த நோபல் காஸ்க்காக பண்ணுறீங்க, இந்த படத்தின் மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய வருவாயில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நாங்கள் வந்து இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய ஆசை. அது சொல்ல உடனே வாஸ் வெரி இன்ஸ்பயர்டு. சார் எனக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் என்னன்னாலும் ஓகே சார், நம்ம பண்ணலாம் சார், நம்ம சேர்ந்து பண்ணுவோம், இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி ஒரு மனுஷன், அப்படி ஒரு டைரக்டர், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லணும். ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவார், சார் மெடிக்கல் எமர்ஜென்சி, எங்கள் அம்மாவுடைய சுச்சுவேஷன், எங்கள் அம்மா வந்து எங்களால் காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு எங்களுடைய வறுமை ஒரு காரணம். ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக இந்த மாதிரி யாருன்னா உதவி பண்ணுவாங்களான்னு நம்ம நினச்சிருக்கோம் சார். என் படம் பண்ணும்போது நம்ம ஏதாவது பண்ணலாமா, எதனா ஒன்று பண்ணணும்னு நினைப்பேன் சார்னும் போது நான் ஒரு நாள் சொல்கிறேன், சார் டைரக்டர் சார், நம்ம இப்படி போயிடலாமே, நம்ம படத்தில் என்ன வந்தாலும் சரி, நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு மேலே நமக்கான ஒரு கணிசமான லாபம் இருந்தால் போதும், மீதி வந்து அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியோடு தான் அந்த படம் எடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், டேக் ஆஃப் பண்ணோம். அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது டைரக்டர் தான். டைரக்டர் அண்ட் இப்போ நம்ம ஆக்டர் பப்பு சார் தான். ஏங்க, இப்போது எல்லாருமே ஒரு நோபல் காஸ் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் வளர்ந்ததுக்கப்புறம் பண்ணுறாங்க. வளர்ந்து வர நடிகர் அவர் ஏன் அவரோட சம்பளத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவர் ஏன் வந்து நடிக்கணும்? இப்போ இன்றைக்கி ப்ரமோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேடம், நிறைய பேர், நம்ம நிறைய பேருன்னு சொல்ல முடியாது, எவ்வளோ இடங்களில் பார்க்குறோம். இப்போ சில இடங்களில் ஆக்டர்ஸால் வர முடியல, குறிப்பாக மெயின் லீட் பண்ணுறவங்க அவங்களுடைய அடுத்த கமிட்மெண்ட்ஸ்னால வர முடியலன்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது அவர் அதெல்லாம் எதுவுமே நெக்லெக்ட் பண்ணாமல், சார் நான் இந்த ஒரு வாரம் உங்கள் கூடவே நானும் இருந்து மக்களோட மக்களாக, ஏன்னா நீங்களும் வந்து படம் எடுத்திருக்கீங்க, நல்லபடியாக அது வரணும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணுறாரு. ஒவ்வொரு ஹீரோக்களுமே இல்லை ஒவ்வொரு நடிகர்களுமே இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக எந்த படமே தோல்வி அடையாது. எங்கள் எல்லாருக்கும் மக்களாகிய நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதான் கண்டிப்பா படங்கள் வெற்றி பெறும். மை டியர் டாலி, இந்த டைட்டில் வந்துட்டு எப்படி இந்த படத்துக்கு வைக்கப்பட்டது? டாலிக்கு வந்து 2 வேர்டு இருக்கு. டாலி இருக்கு, டோலின்னு ஒண்ணு இருக்கு. டோலி வேற, டாலி வேற. கரெக்டா? தெரியுமா உங்களுக்கு? அது ஓகேல? கேள்விப்பட்டிருக்கேன் நான். டாலினா வந்து நம்ம ஒரு as a ஃப்ரெண்டா ஒரு பொண்ணை வந்தோ இல்ல ஒருத்தர் வந்து டோலின்னுவாங்க. டாலினா டால். ஸோ டால் மாதிரி இருக்க ஒரு பொண்ணு, அதுதான் டாலி அப்படி. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு இவருடைய ஸ்டைலே எப்படின்னா, இவரோட வே ஆஃப் டைட்டில்ஸ் எப்படி இருக்கும்னா, டைட்டிலே உங்களுக்கு கதை புரியும், இதுதான் நடக்க போகுதுன்றது தெரியும். ஸோ அதுதான் இவருடைய ஒரு ஏசியு, எல்சியு மாதிரி ஏசியு, அரவிந்த் யூனிவர்ஸ் இருக்கு. அந்த யூனிவர்ஸுக்கு என்ன அப்படின்னா அந்த டைட்டிலே கதை சொல்லுவாப்புல. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து மை டியர், ஒரு 90s கிட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் எடுத்த உடனே ஒரு சிலரை வந்து ப்ரைட் பண்ணும் போதே ஒரு பொண்ணை வந்து மை டியர், டியர், இப்பதான் அந்த பேபி, டார்லிங், பிளா பிளா பிளா, டியர்ன்றது வந்து இட்ஸ் ஐகானிக் வேர்ட் ஆஃப் 90s. ஸோ அதனால மை டியர் 90ஸ்க்கு வரும். ஸோ டாலி இப்ப இருக்கிறது வரும். ஸோ 90s பிளஸ் 2K, ஸோ ரெண்டும் கலந்தால் மாதிரி பயங்கரமா பிரெயினை யூஸ் பண்ணி நீங்க வந்து கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க ஆக்சுவலி எப்படி வந்து ஆடிஷன்லாம் நீங்க பண்ணீங்களா, இல்ல அது பண்ணீங்களா? அது சொல்லவே இல்லை நீங்க. அண்ட் வேற செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல்லா இமோஷனலாவே இருக்கு அப்படி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரே டேக்ல வந்துருச்சா,
இல்ல கஷ்டப்பட்டீங்களா, ஒர்க் பண்ணீங்களா, இல்ல இவர் வந்து திட்டினாரா, அழகு சீன்ல வந்துட்டு தலையில கொட்டி உங்களை அழ வச்சாரா, அது எப்படி அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? இப்ப ஸ்ட்ரிக்டா உட்கார்ந்து இருக்காரு, அதனால பதில் சொல்ல முடியாம. ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, ஆடிஷன் போற சூழ்நிலையில நான் இப்போ இல்ல. சோ நான் ஆடிஷன்லாம் முடிச்சிட்டு தான் நான் வந்து பல ஆடிஷன் ஏறி முடிச்சிட்டு தான் டெலிவிஷன் ஆங்கராவே ஆனேன். அப்புறம் அதுக்கப்புறம் திருச்சிற்றம்பலம் கூட நான் ஆடிஷன் கொடுக்கல. ஆடிஷன் கொடுக்காம தனுஷ் சார் என் மேல வச்ச நம்பிக்கை தான் எனக்கு திருச்சிற்றம்பலம். ஸோ ஒருத்தர் மேல நீங்க நம்பிக்கையை கரெக்டா வச்சுட்டீங்க அப்படின்னா நடக்கும். ஸோ நான் ஏதோ ஒரு சின்ன சேனல்ல இருக்கும்போது ஒருத்தர் என் மேல நம்பிக்கை வச்சு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் எனக்கு இன்னைக்கு நான் வந்து இந்த இடத்துல நான் ஒரு கெஸ்டா உட்காந்துருக்கேன். சார் வந்து இன்னைக்கு வந்து ஹெட்டா இருக்காங்க. ஸோ இவரை பத்தி பேசல, நம்ம ப்ரோக்ராமிங் ஹெட்டை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஏன் இதை நான் அப்பப்ப நான் வந்து அதை நான் இன்க்ளூட் பண்றேன்னா, நம்ம பண்ற வேலை சின்ன வேலை பெரிய வேலை, ஒரு சின்ன சேனல் பெரிய சேனல், சின்ன படம் பெரிய படம்னு நம்ம வேலை என்னைக்குமே நம்ம வந்து கிராப் பண்ணிக்க கூடாது. உங்களோட வேலையோட குவாலிட்டி அதை பார்க்குற 4 பேரோ 4000 பேரோ அதுக்கு நீங்கள் வேலைக்கு ஒழுங்கா இருந்துட்டீங்கன்னா அந்த வேலை எங்கேயோ போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படம் ஆடிஷன்லாம் போல. ஸோ இந்த பையனுக்கு வந்து இவனுடைய லிஸ்ட்டில் வந்து நான் தான் இருக்கிறதுலே ஒரு நோன் செலிபிரிட்டி. ஸோ அதனால் அவர் என்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணும்போது, சார் ப்ளீஸ் இந்த கதையை பண்ண முடியுமா தான் வந்தார். ஸோ ஒரு சின்ன ஐடியாவோட வந்தார். அந்த சின்ன ஐடியா ஒரு ஓடிடி ஐடியா, ஒரு யூடியூப் ஐடியா ஓடிடியாக மாறிச்சு. அந்த ஓடிடி ஐடியா நான் சொன்னேன்ல, ஒரு வேலையை ஒழுங்காக டிசிப்ளினாக பண்ணால் கடவுளாக ஒரு அருள் தருவாருன்னு. ஸோ அதுதான் இவர். ஸோ அது ஒரு தேட்டர் வரைக்கும் வந்துச்சு. ஸோ அந்த மை டியர் டார்லிங் ஆடிஷன்லாம் இல்லாமல் ஒரு பியூர் அண்ட் பியூர் ஒரு நல்ல படமாக இருக்கும். அதே மாதிரி நீ கேட்ட கேள்வி அந்த ஹாரர் மேட்டர் கேட்டீங்க, இது ஹாரரெல்லாம் இருக்காது. மை டியர் டார்லிங். ஸோ ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் நீங்கள் பார்க்கும் போது லிட்ரலி இந்த உலகத்தில் இப்படியும் ஒரு பையன் வாழ்வானா, கண்டிப்பாக இப்படி ஒரு பையன் கிடைப்பான், அந்த பொண்ணு பியூரா இருந்தானா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த பையன் எப்படின்னா, இந்த உலகத்துல இப்படியும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லவ் பண்ண முடியுமா அப்படின்றதுனால தான் அந்த எமோஷன் கனெக்டே ஆகும். ஸோ முக்கியமா இந்த படம் பசங்களுக்கு விட ஒரு ஆஸ் அ கேர்ள், இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த கார்த்தி மாதிரி ஒரு பையன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பையனெல்லாம் காமிச்சு நமக்கு மைண்ட்ல ஆசை வளர்க்குறாங்க, என்ன பண்றது அப்படின்னு நான் நினைச்சேன்னா அந்த மாதிரி பசங்க இருக்காங்க. அதே மாதிரி நல்ல ஆண்கள் இருக்காங்க, நானும் இதை அக்ரி பண்ணிக்கிறேன். சூர்யா மாதிரி உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னா நீங்க ஜோதிகா மாதிரி இருக்கணும். கரெக்ட். இவ்வளவுதான் வித்தியாசம். அந்த மாதிரி தான். I agree with that. அதனால நம்ம குவாலிட்டி தான், நம்ம என்னவா நம்ம குவாலிட்டியா கொடுக்கறோமோ அதுதான் you will get back. கரெக்ட். இப்போ நீங்க படம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இவரை தெரியுமா? நீங்க நண்பர்களா இருந்து தான் அதுக்கு அப்புறமா இந்த படம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ அதுக்கு பதில் நீங்க சொல்லிருங்க அரவிந்த். ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் கால் பண்ணேன் சார் கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவரோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்த்துட்டு அவருக்கு விஷ் பண்ணிட்டு இருந்தேன், மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஜஸ்ட் அதான் ஒரு செலிபிரிட்டி ஃப்ரெண்டு தான். அப்போ வந்து உங்களுக்கு செட்டில் வந்து ஃபுல்லா ஜாலியா தான் இருந்தது, ஒரு ஆக்வர்ட்னஸ் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, ஒரு பயோ அதெல்லாம் இல்லை, ஃபுல்லா வந்து நீங்க என்ஜாய் தான் பண்ணீங்க. அப்போ வந்து ஒரு ஆக்வர்டான சீன் சொல்லுங்க, இந்த மாதிரி சீன்ல இப்படி பண்ணிட்டாங்க, எங்களால அது சிரிச்சு மறக்கவே முடியலங்க இப்போ கூட அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட், நம்ம சார் வந்து பயங்கரமா பண்ணாரு, இப்படி பயங்கரமா பண்ணிட்டாரு அப்படி ஏதாவது கிளைமேக்ஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஸோ அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அழுதுட்டே இருக்கக்குள்ள டக்குன்னு வந்து ஏதோ ஒரு மரண மாசம் ஒரு கவுண்ட் போட்டான். அதுக்கு வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு, மொத்த செட்டே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து அது அந்த இடத்துல தரமா உட்காந்துருச்சு அந்த கவுண்ட். இப்போ எனக்கு மறந்துருச்சு அது ஒரு இதுவா. அதுதான் நானும் கேட்டேன் சார், நீங்க எப்பவுமே சிரிச்சுட்டு ரொம்ப ஜோவைலா இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி தான் எனக்கு தெரியுது, எனக்கு பர்சனலா உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்க திடீர்னு உட்கார்ந்து அழணும் அப்படின்னா அந்த இமோஷனல் சீன்க்கு எல்லாம் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க உங்களை as an actor-ஆ? So I'm curious about that. Actually நீங்க சொன்னீங்கல்ல ஃப்ரெண்ட்னு, அதெல்லாம் செட்ல ஒரு டேஷுமே அங்க இருக்காது. நாங்க ஃப்ரெண்ட்ன்றதுக்காக நீ என்ன வேணா பண்ணு கிடையவே கிடையாது. கரெக்ட். அப்ப நமக்கு வர்க் வராது நல்லா. Actually we are like நிறைய பேர் நிறைய இடத்துல நான் சார் சொல்லிட்டு இருப்பாரு, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வார் கிடையவே கிடையாது. இந்த படத்து மூலமா டைரக்டருக்கும் ஆக்டருக்கும் தான் வார். அது ஏன் அந்த டாபிக் அடுத்தது வர சார். அது ஏன் அந்த வார் அப்படின்னா, எந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் திமிரு பிடிச்சவனுங்கன்னா, நான் எழுதுனது வந்து நல்லா இருக்கா இல்ல நான் நடிச்சது நல்லா இருக்கா. சோ அந்த அளவுக்கு எப்படி நீங்க ஒரு 1001 படம் பார்க்கும்போது செல்வராகவன் சொல்லியிருப்பாரு ஜிவி பிரகாஷ் கிட்ட, நான் எடுத்தது கரெக்டா நீ வாசிச்சது கரெக்டா பாக்கலான்னு. சோ அந்த போட்டி போட்டதுனாலதான் இன்னைக்கும் ஐகானிக் மியூசிக்கா வந்து 1001 இருக்கு. அதே மாதிரிதான் இந்த படம். நாங்க ஃப்ரெண்டு ஏதோ ஒண்ணு நான் பண்ணா ஓகே. ஆக்சுவலி சொல்ல போனா இவன் ஒரு ஷாட்டுக்கு கூட நாங்க 2 பேரும் ரொம்ப வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ், இவன் என்னோட தம்பி மாதிரி நான் பேசுவேன். சோ அதனால அவன் இவன்றேன் ஒரு ஷாட்டுக்கு கூட மனசு அப்படியே வந்து ஃபுல்ஃபில்லா ஹார்ட்ஃபெல்ட்டா வா சூப்பர் அப்படிலாம் சொன்னதே கிடையாது. ஒரு ஷாட் நான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, சார் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா ஓகேப்பா அடுத்து போலாம், அந்த ஓகே கூட சொல்ல மாட்டான். இவனுக்கு என்னன்னா மனசுக்குள்ள படம் முடிகிற வரைக்குமே ஐயோ இந்த ஆளுக்கு ரீடேக்கும் கேட்க முடியாது, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மென்டாலிட்டி. பட் எங்களுக்குள்ள என்ன ஒரு கோல்டு வார் இருக்கும்னா, நீ எழுதியிருக்கல
அதை நான் தானே பண்றேன், அதை நான் பாத்துக்கிறேன். சோ இந்த வார் என்ன ஆயிடுச்சுன்னா, சோ ஆர்கானிக்கா படமா நீங்க பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு எமோஷனை வந்து கன்வே பண்ணுச்சு. இப்போ நான் இவன் எழுதுனனால தான் என்னால் பண்ண முடிச்சு. இப்போ எழுதாம நான் ஒன்றும் மேஜிஷியன் கிடையாதுல்ல. ஸோ எழுதுனதை கரெக்டாக பண்ணிட்டான், அதை நான் டெலிவரி பண்ணுறதை கரெக்டாக பண்ணிட்டேன். இவரு உலகம் ஃபுல்லாக டெலிவரி கரெக்டாக பண்ணி முடிச்சார். திஸ் இஸ் வாட் இந்த படத்துக்கான மேஜிக். சூப்பர் சார், இதெல்லாம் நல்லா சொன்னீங்க. நீங்க வாங்க சார் அந்த டாபிக், ஹீரோ ஹீரோயின் வார் என்ன. நம்ம ஆக்சுவலி ஹீரோயின் பத்தி சொல்லுங்க, படத்துல இருக்கிற மியூசிக் பத்தி சொல்லுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் டெக்னீஷியன்ஸ்லாம் இருப்பாங்க, அதுலதான் எனக்கு சுவாரஸ்யமா இருக்கிற விஷயங்கள் சொல்லுங்க. ஒரு கேள்வியில 3 கேள்வி வச்சீங்கன்னா நீங்க 3 கேள்வி பிரிச்சுக்கலாம், யார் எது வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயினுக்கு உண்டான வார் நான் சொல்றேன் மேடம். ஆமாங்க சார். ஸோ ஒரு ஜென்ரலாகவே வந்து ஒரு பையன் வந்து 90s பையன், அவன் ஒரு 2K பொண்ணை வந்து லவ் பண்ணும்போது எல்லாருமே சொல்லுவோம் 2K ஜென்ரேஷன் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. இந்த படத்தின் மூலமா பார்க்கும்போது தான் தெரியும் ஃபீலிங்கு எமோஷன்ன்றது 90s இருந்தானே 80s இருந்தானே 2K இருந்தானே தட் இஸ் த சேம் மனிதர்கள் தானே. எஸ், லவ்வோடைய பேட்டர்ன் மாறி இருக்கே தவிர்த்து லவ் மாறல. உண்மையான காதல் என்றுமே அழிவதில்லை. சோ அதுல வந்து நம்ம சிஎஸ்கே சின்ன சிவகார்த்திகேயன் வந்து பின்னு இருக்கிறாரு, அதுல மாற்று கருத்தே இல்ல. நீங்க படம் பார்த்தா தான் தெரியும். சார் வாங்க, நான் இதுவரை கேள்விப்பட்டேன் எங்கேயோ சின்ன சிவகார்த்திகேயன், அடுத்த தனுஷ், நம்மளோட அடுத்த பெரிய பிக் ஸ்டார் ரஜினி, எல்லா டைட்டிலும் இவருக்கு கொடுத்திருந்தாங்க. அது ஏன் இல்ல கொடுத்தது நீங்க கலாய்க்கிறீங்களா? இல்ல கொடுத்தது நான் தான் மேடம். அதாப்பட்டது அவர் வந்து நான் ஆறுமுகம்னு சொல்லுவேன். ஏன் ஆறுமுகம் அப்படின்னு சொல்றேன்னா 6 faces. எஸ், 6 டிஃபரெண்ட் ஃபேஸஸ். ரஜினி சார் மாதிரி அவர் அந்த மேனரிசத்துல ஒரு ஸ்டைல் இருக்கும் அவர்கிட்ட, ஒரு யூனிக் ஸ்டைலு. சோ கமல் சார் மாதிரி பண்றீங்களா என்ன? இல்ல விஜய் சார் மாதிரி செட்ல வந்து இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து ரொம்ப ஒரு தன்னோட ரசிகர்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்குவாரு. அஜித் சார் மாதிரி வந்து ரொம்ப பணிவான பாசமான நபர்னு சொல்லலாம். அதே மாதிரி சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாரா சார்? கொடுத்துருக்காரு மேடம். செட்ல வந்து அவரே வந்து மட்டன் பிரியாணி செஞ்சு மொத்த யூனிட்டுக்கும் போட்டிருக்காரு. பாருங்களேன், நீங்க சொல்றதுக்கு அப்படியே he lived up to it. அப்படி வாழ்ந்திருக்கீங்க சார். அவர் சொல்ற மாதிரி அவர் இன்ஸ்பயர் ஆயிட்டாரு உங்களை பார்த்து. இல்ல உண்மையா ஒரு நாள் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. சோ அப்ப நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன் போது அவர் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. சார் ஏதாவது சார் இல்ல சார் நான் சாப்பிட மாட்டேன்னு. பட் என்னுடைய நம்ம கூட இருக்கக்கூடிய இபிஸ் எல்லாருமே சாப்பிட்டாங்க, அவரே செஞ்சது. ஸோ அவ்வளோ சூப்பரா இருக்கு சார் அப்படின்னாங்க. he cooks very well. ஒரு நாள் கொண்டு வரேன் உங்களுக்கும். பாயசமா சார்? பாயசம் இல்லைங்க, பிரியாணி உங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. 4 ஃபேஸ் தாண்டி மிச்சம் 2 ஃபேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு தனுஷ் சாரோடைய ரோல் மாடல் விட்டு நிறைய இருக்குங்க. அதே மாதிரி ஆக்டிங்ல ஒரு சிவகார்த்திகேயன் சார்னு சொல்லலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் சாருக்கு வந்து 6 வயசுல இருந்து 60 வயசு, 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் எல்லாருமே ரசிக்கிற மாதிரி ஒரு காமெடி சென்ஸ் இருக்கும். அது உண்மையிலே எங்க சின்ன சிஎஸ்கே கிட்டயும் இருக்கு. சரி நீங்க சொல்லுங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த 2K ரிலேட்டட் மூவிஸ் எல்லாம் நிறைய வருது, அது நல்ல ஹிட்டும் ஆயிட்டு இருக்கு. டூட் மூவி, டிராகன், அந்த மாதிரி எல்லாம். அண்ட் அவங்களும் ரொம்ப ரசிச்சு பாக்குறாங்க, பெரிய அப்படி டர்ன் ஓவர்லாம் வருது அந்த மூவில. சோ உங்களுடைய மூவி அதே மாதிரி இருக்குமா இல்ல அதுல இருந்து டிஃப்ரெண்டா இருக்குமா? இல்லை அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அவங்க வேறு ஜானர் எடுத்திருக்காங்க, வேறு ஸ்டைல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வேறு மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ எல்லா மூவிலையுமே என்ன சொல்கிறது, இப்போ டியூட் மூவிக்கு வேற ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஸோ நீங்கள் சொல்கிற டிராகன் மூவிக்கு வேற ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து 2K கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்காங்க. ஏன்னா தேட்டருக்கு வர்றவங்க அவங்க தான் டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ். இப்போதைக்கு இருக்க கிரியேட்டர்ஸ்க்கு அவங்க தான். ஏன்னா இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்துட்டு தேட்டருக்கு வர்றவங்க தான் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாரோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி மை டியர் டார்லிங்கும் 2K கிட்ஸ் தேட்டருக்கு கொண்டு வந்து இழுக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் தான். ஸோ அவங்கள விட அதிகமா 90s கிட்டையும் தூக்கிட்டு வந்து உள்ள வைக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட். ஸோ மியூச்சுவலா நாங்க பண்ணிருக்கோம். ரிவ்யூல பார்த்தோம். இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட நீங்க ஃபேமிலியா கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ஸோ அதாவது அவங்க வாழ்க்கையில அது கனெக்ட் ஆகலினாலும் அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க வாழ்க்கை இது நடந்துச்சேன்னு சொல்லி கனெக்ட் ஆகும். அவங்க ஃப்ரெண்டு வாழ்க்கையில என் ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி நடந்துச்சேன்னு சொல்லி கனெக்ட் ஆகும். ஸோ ஏன்னா சுத்தி இருக்கிற எமோஷன்ஸ் தான் நம்ம கோத்து ஒரு படமா பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அஸ் இட் இஸ் டியூட் நீங்க சொன்ன அந்த அந்த லிஸ்ட் மாதிரி தான் நம்மளும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் அந்த 2K கிட்ஸை கவர் பண்ற மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணியிருக்கோம். பேரலா 90s வேர்ல்டு ஒரு கொண்டு வந்து உட்கார வைக்கிற மாதிரி இரண்டு உலகத்தையும் நீங்க வந்து அத டைட்டில்ல நம்ம சொல்லிருக்கோம். ஆமா கொடுத்திருக்கீங்க. டைட்டில்ல நம்ம சொல்லிருக்கோம். மை டியர் அப்படின்றது ஒரு 90s எல்லாம் பிடிச்ச ஒரு பேர். மை டியர் குட்டிச்சாத்தா, மை டியர் பூதம். சோ அந்த மாதிரி வந்து மை டியர்ன்றது. சோ டோலின்றது. சோ அதுக்கு அப்புறம் வந்து ஒரு கலோக்கியல் 2K கிட்ஸ்க்கு யூஸ் பண்றது. சோ அதுதான் நம்மளோட டார்கெட்டா வச்சிருக்கோம். கண்டிப்பா
அந்த நீங்க சொன்ன அந்த வரிசையில இருக்கிற படங்கள்ல இருக்க யூனிக் செல்லிங் பாயிண்ட் மாதிரி இந்த படத்துலயும் ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கு. இந்த கதையோட மையக்கரு அது சொல்லிட்டா அது இப்ப சொல்ல ஸ்பாய்லரா முடியாது. ஆயிடும். ஸோ வந்து அந்த கதை வந்து கண்டிப்பா புது கதையா இருக்கும். மீதி எல்லாத்தையும் விட்டுருங்க, லவ் பண்றது, லவ் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ், இது எல்லாமே ஏதோ ஒரு படத்துல நம்ம சிங்க் ஆன மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த மைய கரு இருக்குல்ல, ஸோ அந்த கரு கொஞ்சம் புதுசா உங்களுக்கு இருக்கும், அதுக்கு நாங்க கேரண்டி. சோ இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு உங்க மைண்ட்ல நீங்க கதை எழுதுறப்போ நீங்க எப்படி வந்துட்டு இவரை சூஸ் பண்ணீங்க? விஜய் பப்பு தான் வந்துட்டு இந்த ஹீரோ கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஏன் டிசைட் பண்ணீங்க? கண்டிப்பா கதை எழுதி முடிச்சோடனே எனக்கு வந்து கண்டிப்பா தெரியும் இது எந்த ஒரு படம் லான்ச் ஆன ஹீரோஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா கதை வந்து முழுக்க நியூ ஃபேஸுக்கான ஒரு கதை. நீங்க அதை படம் பார்க்கக்குள்ள ஏன் சொன்னேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த கதையில வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, வேற ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இதுக்கு முன்னாடி வந்து ஷைன் ஆயிருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் பல கேரக்டர் ரிஜிஸ்டர் ஆயிருப்பாங்கல்ல இந்த இதுல, அதுல எந்த யாருனாச்சும் இதை பண்ணியிருந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி உங்களுக்கு தோணவே தோணுது. ஏன்னா என்டையரா எனக்கு அதாவது கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா தோணுது நியூ ஃபேஸ். கண்டிப்பா நியூ ஃபேஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அந்த டைம்ல என் கான்டாக்ட்ல இருந்த ஒரே செலிபிரிட்டி சார் மட்டும்தான். சொல்லிட்டாங்க அது அப்பவே. சொல்லிட்டாங்க. ஸோ வந்து செலிபிரிட்டி வந்து சார் மட்டும்தான். ஸோ எழுதிட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் இது மாதிரி சின்ன, அதாவது சாரை கமிட் பண்ணுறது முன்னாடி ப்ரொடக்ஷன் தான் நான் கமிட் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரொடக்ஷன் சின்னதாக இந்த மாதிரி ஸ்கேலில் ஒரு ப்ரொடக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ வந்து ப்ரொடியூசர் சார் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்காங்க, இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்வால்வ் இருக்காங்க சொல்லி அதுக்கப்புறம் சார்கிட்ட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். மீட்டிங்கில் போயிட்டு லைன் சொன்னேன், ஒரு 1/2 hour லைன் சொன்னேன். அதுக்கப்புறம் கிரீன் பார்க்ல வந்து ஃபுல் அண்ட் ஃப்ளெஜ்டாக கேட்டாங்க. கேட்டு முடிச்ச உடனே சொன்ன ஒரே வார்த்தை, இது தியேட்டருக்கு பண்ற படம்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு அப்போ நம்பிக்கை இல்லை, இப்போ அது நடக்குது. ஏன்னா வந்து அப்போ நாங்கள் வச்ச இது வந்து ஓடிடிக்கு தான். ஸோ வந்து டீசெண்டான ஒரு படம் எடுப்போம், ஒரு 8 எபிசோடாக நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ வந்து சில ஓடிடிஸில் நம்ம போயிட்டு இது பண்ணலாம்னு சொல்லி நினச்சோம். ஸோ அதுக்கப்புறம் அது பெரிய காட் கிரேஸ்ல படமா மாறி இருக்கு. ஆனா சார் இப்போ ப்ரொடியூசர் சார் கிட்ட நான் கேட்கணும், இப்போ ஓடிடில போறதே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். அது நீங்க எப்படி சார் உங்களுக்கு ஈஸியா இருந்ததா ஓடிடில அப்ரோச் பண்றப்போ? இப்போ நாங்க எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் எதிர்பார்க்க முடியும், அதுல நீங்க இந்த மூவியை பத்தி கொண்டு போய் சொல்றப்போ உங்களுக்கு இது ஈஸியா இருந்ததா? அது இல்லை மேடம், நாங்கள் இன்னும் ஓடிடிஸ்லாம் யாரையும் அப்ரோச் பண்ணல. எங்களுடைய ஃபஸ்ட்டு அப்ரோச்சே வந்து நாங்கள் படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் அடுத்ததை பார்க்கணுன்ட்டு. ஏன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டு ஸோ மக்கள்கிட்ட போய் சேரணும். இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான லவ் கண்டென்ட்ஸ் நம்ம அவங்க கொடுக்குறதுனா கொடுக்கலாம். பட் அதை தாண்டி வந்து தியேட்ரிக்கல் ரீச்னு ஒன்று இருக்குல்ல மேடம், அது ஒரு கடைகோடி எதாப்பட்டது கடைகோடி நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும், பாமர மக்கள் வரைக்கும் ரீச் ஆகக்கூடியது நம்ம தியேட்ரிக்கல் ரிலீஸ் தான். இன்னைக்கு வரைக்கும் கேபிள் டிவி பார்க்குற மக்களும் இருக்காங்க. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ அதை மாதிரி நாங்கள் வந்து கடைகோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் கொண்டு சேர்க்கணும்னு நினச்ச படம். ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான பட்ஜெட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒரு படம். ஸோ அதனால நாங்கள் ஓடிடிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தியேட்ரிக்கல் ரிலீஸ் தான் பிளான் பண்ணி. பட்ஜெட் காலியா சார்? லிட்டரலி காலி மேடம். மேக்கிங்ல இல்ல, ப்ரொமோஷன்ல நான் தப்பிச்சுக்கணும் இல்ல. எத்தனை நாள் டேட்ல ஷூட் போகும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுமோ அதே டேட்ல கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ ப்ரொமோஷன் இறங்கக்குள்ளதான் நமக்கு அதனுடைய ஹீட் தெரியுது. ஸோ இங்க நம்ம வந்து படம் எடுத்ததை விட ட்ரிபிள் மடங்கு அதிகமாக ப்ரொமோஷன் செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது செய்யறதுக்கு எங்க சாருக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ எல்லாருக்கும் இது மாதிரி ப்ரொடியூசர் கிடைச்சிருவாங்களான்னு சொல்லி தெரியல. நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு பொருளை நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு தயாரித்து முடிச்சிடுறீங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு 100 ரூபா மார்க்கெட்டிங் பண்ணால் தான் அந்த பொருளை வந்து விற்க முடியுன்ற ஒரு நிலைமை, எவ்வளோ பெரிய நிலைமை. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு, ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு அந்த சேலஞ்சை வந்து சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க சார். சின்ன படத்துக்குன்னு சொல்லி ஒரு சில டெம்ப்ளேட் இருக்குது, ரீச் ஆகாது. ஸோ இன்டர்வியூஸ் கூட நம்ம போயிட்டு கொடுக்க மாட்டாங்க, இல்லை செலிபிரிட்டிஸ் வந்து பேச மாட்டாங்க, இது மாதிரி இதெல்லாம் மித்தெல்லாம் இருக்குது. அதெல்லாமே வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மூலிமா, ப்ரொடியூசர்ஸோட ஸ்ட்ராட்டஜி மூலிமா உடச்சி காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாக அரௌண்ட் 1.5 லட்சம் பேம்ப்ளெட்ஸ் மேலே கொடுத்துருக்கோம் மைடியர் வேலி படத்தில் வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு. ஸோ பேம்ப்ளெட்ஸ் வந்து ஒரு படத்துக்கு கொடுக்கறது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு சொல்லி தெரியல. ஒரு பேம்ப்ளெட் கொடுத்து போஸ்டர்ஸ் பார்த்திருப்பீங்க, ஸோ ஆன்லைன் பைட்ஸ் ஏதாச்சும் பார்த்திருப்பீங்க, ப்ரொமோஷன் கண்டிப்பா. ஸோ வந்து இப்போ நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு அடுத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு ஒரு நிலைமை இருக்குல்ல. நம்மளை பத்தி ஒருத்தவங்க பேசணும், ஒரு செலிபிரிட்டி நம்மளை பத்தி பேசணும், அவங்களுக்கு நமக்கு ஒரு பே கொடுக்கணும், அப்பதான் அவங்க நம்மளை பத்தி பேசுவாங்க. இந்த மாதிரி மித்தெல்லாம் இருக்குல்ல, இது வேணாம், இதை உடைச்சிட்டு. ஸோ அப்போ ஏன்னா செலிபிரிட்டி போய் படம் பார்க்க போறது கிடையாது. ஸோ மக்கள் தான் போய் படம் பார்க்க போறாங்க, அவங்கள்ட்ட நம்மளுடைய இதை பேம்ப்ளெட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சார் அதை ஒரு இனிஷியேட்டாக எடுத்து செஞ்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி எங்களுடைய டீம், ஸோ அவங்க டீமும் என்ன பண்ணுறேன், நான் படம் எடுத்ததோட என் வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பெருசாக எதுலையுமே இன்வால்வ் ஆகலை. ஸோ நிறைய படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் இவங்களோட வேலை ஆரம்பிக்குது. ஸோ எங்கள் டீமில் வந்து ஒரு 10-11 பேர் இருக்கிறாங்க. ஸோ மெயினாக திருமலை சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து கட்டி செய்கிறது. ஈச் அண்ட் எவ்ரி ஒரு நீங்கள் பார்க்குற இடத்துல மைடியர் வேலி போஸ்டர் இருக்குது, அதுக்கு காரணம் அந்த டீம் தான்.
ஹீரோ சார் நீங்க சொல்லுங்க. முன்னாடி வந்துட்டு நீங்க வந்து ஒரு விஜேவா இருந்தீங்க, அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணிருந்தீங்க, இப்ப வந்துட்டு யூ ஆர் தட் லைக் ஹீரோ அப்படின்ற கடைசியில உங்களுக்கு ஒரு ட்ரீம் எல்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பா, அது இப்ப நிறைவேறிடுச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த ஜேர்னி எப்படி இருந்தது? உங்களுடைய லேர்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு? அதை பத்தி எல்லாம் நீங்களே பேசிடுங்க. ஆக்சுவலி நம்ம வந்து நான் ஆங்கராக இருக்கும் போதுமே நான் வந்து சின்ன சேனலில் பண்ணும் போது நான் ஒரு பெரிய சேனல் ரீச் ஆயிருப்பேன்ல, அப்போ எனக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு விஷயமே ஒரு பெரிய பயம். நம்மளை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ ஒரு இடத்துல நம்ம ஒரு பெரிய இடத்துல வேலை செய்யறோமேன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேயே நான் ஒரு சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எப்படி நம்மள நடிப்பு ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து நான் வந்து அதெல்லாம் அப்படியே பிரேக் பண்ணி ஒரு பெரிய, எனக்கு தனுஷ் சார் சூப்பர் ஸ்டார் மாதிரி. ஸோ நான் ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறேன் அப்படின்னும் போது, அவரோட 1-on-1 நான் நிற்கிறேன்னும் போது அதை எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்கன்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 நாள் நான் தூங்கவே இல்லை. எப்போனா அந்த ஷூட் அந்த போர்ஷன் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் பண்ணும் போதும் நான் தூங்கலை, ரிலீஸ் அப்பயும் அந்த 10 நாள் தூங்கலை. எனக்கு என்னன்னா அந்த ஷூட் பண்ணும்போது என்ன பயம்னா அதை ஒழுங்காக பண்ணிடணும் ஒரே டேக்லன்ற ஒரு பயம். அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் அப்போ நம்ம பண்ண வேலை எடிட்லலாம் போகாம வெளியே வந்துருமான்ற ஒரு பயம். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல படத்துல நம்ம ஒரு பார்ட்டா இருந்தா உலகம் ஃபுல்லா தெரியுன்ற ஒரு 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 பெரிய ஒரு எனக்கு ஒரு விஷயம் கிரியேட் ஆனது எனக்கு அந்த ஒரு டைம் தான். ஸோ அந்த பயம் தாண்டி இதுக்கெல்லாம் லீடு இந்த கிளைமேக்ஸ் வருவாங்கல்ல, பீக்குன்னுவாங்கல்ல, அந்த பீக்கு தான் வந்து நீங்க சொல்ற அந்த ஹீரோன்றது. அது வந்து எப்படின்னா, நான் ஹீரோ கிடையாது, இந்த படத்துல கதை தான் ஹீரோ, கதையில இருக்கிற ஒரு மெயின் கேரக்டர் தான் நான், அப்படிதான் நான் டிஃபைன் பண்ணிப்பேன். ஸோ அதுல என்னன்னா இப்போ இருக்கிற என்ன பயம்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கே ரொம்ப பயந்தவன். கமல் சார் சொல்ற மாதிரி நின்னா பயம், நடந்தா பயம், உட்கார்ந்தா பயம்னா, பேசினா பயம், நின்னா உட்கார்ந்தா பயம் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல தான் இருக்கேன். எங்க இவன் வந்து காட்டுறதே இல்ல, நீங்க உள்ள அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, வெளியே நல்லா இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. உள்ள நான் லிட்டரலி அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு பயம், பதட்டம், டென்ஷன், ஒரு பெரிய ஒரு ஒரு தாக்கம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னா இதை எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ பெரிய பயத்துல தான் இருக்கேன். எனக்கு இதுல என்ஜாய் பண்றதுக்கோ ஹாப்பியா இருக்கேன் ஹீரோ ஆயிட்டேன் அப்படின்ற சீனே இங்க கிடையாது. இன்னும் 10 படம் பண்ணாலுமே நான் ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க ஆசைப்படவே மாட்டேன். அந்த 10 படமுமே கதையில இருக்க மெயின் கேரக்டரா பண்ணணும் தான் எனக்கு ஆசை. கதை ஹீரோவா தான் இருக்கணும். எப்படி இந்த படத்துல கதை ஹீரோ, கதை நல்லா இருந்ததுனால தான் அந்த எமோஷன் கன்வே ஆச்சு. ஸோ அதனால நான் கதைக்கு ஹீரோவா இருக்க தான் ஆசைப்படுறேன் ஒழிய நான் ஹீரோவாகணும்னு நான் ஆசைப்படலை. ஸோ ஐ ஹாவ் பயம் தான், நாட் ஹாப்பினஸ் மோர் தென். அதுதான் வளர வளர ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகமாயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல இருக்கிற மியூசிக் பத்தி சொல்லுங்க. எத்தனை பாடல்கள் இருக்கு? டான்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கா, இல்ல எல்லாமே வந்து லவ் மூவி அப்படின்றதுனால ரொம்ப மெலோடியஸா அந்த மாதிரி இருக்கா? என்ன மாதிரி பாடல்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்? இல்ல பாட்டே இல்லையா? இல்ல அப்படிலாம் இல்ல. அதான் ஒரு பெரிய படத்துடைய ப்ரொமோஷன்ல வந்து சூப்பரா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்களே, டான்ஸ் இருக்கா, டான்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கா, ஃபைட் இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி தான் சும்மா ஒரு காமெடியா சொல்லணும்னா அதை தான் நாங்க சொல்லணும். டான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டான்ஸ் இல்ல, ஃபைட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஃபைட் இல்ல. இல்லையா? நீங்க எல்லாமே இருக்குன்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். அது மாதிரிலாம் இல்ல. பட் ஆனா வந்து ஒரு கதை இருக்கான்னு கேட்டா அது கதை இருக்கு. படத்துல வந்து கண்டிப்பா ஒரு கதை இருக்கு. ஆடியன்ஸ் நம்பி ஒரு கதை நாங்க பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பா படம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியும். மியூசிக்கை பத்தி சொல்ல போனா ஃபாசில் அவர் வந்து தமன் சாரோட அசிஸ்டன்ட். ஸோ மோர் ஓவர் வந்து 400 ஃபிலிம்ஸ் ப்ளஸ்ல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக ஒர்க் பண்ணியிருக்காரு, அசிஸ்டன்ட் மியூசிக் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய மியூசிக் டேரக்டர்ஸ் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, சாம்சிஎஸ் டேரக்டர், ஷாண்ட்ரோன் சார்ட்ட எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து நாங்கள் தான் புதுசு எங்கள் டீமுக்கு. அவர் வந்து கொஞ்சம் சீனியர் தான். மாசானின்னு சொல்லி ஒரு மூவி பண்ணியிருக்காரு. ஸோ 2 சாங் கம்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சாங், ஒன்று வந்து சோக சாங்கு, ஒன்று வந்து லவ் சாங்கு. ஸோ 2மே அருமையாக வந்திருக்கு. என் வெற்றி செல்வன் அப்படின்றவர் வந்து சோக சாங் எழுதியிருக்காரு. என்னை விட்டு நீயும் போகாதடி அப்படின்னு சொல்லி, இதயம் உடஞ்சா வழி தாங்காதடி அப்படின்னு சொல்லி ஒரு சாங் எழுதியிருக்காரு. ஸோ அந்த என்ன சொல்றது, அந்த சுச்சுவேஷன் அந்த ஃபீலை புரிஞ்சுக்கிட்டு அவர் அருமையா வரிகள் தந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு சாங், செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு சாங். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 சாங், செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங். செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற சாங் சஸ்பென்ஸ். நீங்க 90s கிட்ஸா இல்ல, நீங்க 90s கிட்ஸா இருந்துச்சுன்னா நீங்க வந்து தியேட்டர்ல அந்த ஃபீல் பண்ணுவீங்க. சோ அது சஸ்பென்ஸ். நீங்க செகண்ட் கண்டிப்பா ஃபீல் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணுங்க. நான் கண்டிப்பா எனக்குமே வந்துட்டு நல்ல கதை இருக்கிற படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் வந்துட்டு படம் பார்த்து தான் வளர்ந்துருக்கும். நமக்கு என்டர்டைன்மெண்ட்னா வேற எதுவுமே கிடையாது. வெறும் மூவி பாக்குறது, இல்லைன்னா நம்ம பீச்சுக்கு போவோம், அவ்வளவுதான். சோ எனக்கும் நல்ல கதை இருக்கிற படம் வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்லுவேன். சார் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா துணிவு ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு, கில்லி வந்து ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அதுக்கு நடுவுல நம்ம விஜய் பப்புவோட படமும் இருக்கு. எப்படி சார் நீங்க தைரியமா ரிலீஸ் பண்றீங்க? எல்லாமே தளபதி ரசிகர்கள் கிட்ட அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் மேடம். தல படத்தையும் தளபதி படத்தையும் எப்படி தொடர்ந்து ஆதரிக்கிறாங்களோ அந்த 2 படங்களை பார்த்து முடிச்சுட்டு எங்களுடைய படம்
எங்களுடைய மைடியர் டாலியும் வந்து தளபதி ரசிகர்கள் ஆதரிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட தான் அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். படம் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அவங்க எதிர்பார்க்காத ஒரு ஸ்டோரியா இருக்கு. இது வரைக்கும் நாங்க வந்து அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பார்க்காத படம் கேட்காத கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இதை எப்படி என்ஜாய் பண்றீங்க இப்போ இந்த சக்சஸை வந்துட்டு? இது கண்டிப்பாக அது கடவுளுடைய கிருபையில் நடந்தது தான் சொல்லணும். என்னன்னா வந்து இதுதான் மக்கள், இதுதான் ஆடியன்ஸுக்கு இதுதான் நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சோம். ஸோ இதுக்கு தான் நாங்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சோம். ஸோ நான் மட்டும் இல்லாமல் எங்கள் டீம்ஸோடு சேர்ந்து ஸோ இதனுடைய சின்ன ஒரு ரெகக்னைசனாக நினைக்கிறோம். ஸோ நாங்கள் 90% ஆஃப் ஆடியன்ஸ் நம்ம எங்கே சிரிக்கணும்னு நினச்சோமோ அங்கே சிரிக்கிறாங்க. ஸோ எங்கே அழகணும்னு நினச்சோமோ அங்கே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அழகணும்னு நடிக்கிற இடத்துல சிரிக்கல. ஒரு புது டேரக்டராக ஒரு புது டீமுக்கு இதுவே சக்ஸஸ் தான். இல்லை சார், நான் கேட்டவங்களாம் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இங்கே தான் இருக்கு சார். அதெல்லாம் இல்லைங்க, அவ்வளோலாம் வந்து புளியல எமோஷன்ஸை. ஸோ வந்து இல்லை, ஆனா என்கிட்ட சொன்னாங்களே நிறைய பேர். நீங்க படம் பாத்தீங்களா, உங்களுக்கு உண்மையாவே புளியற மாதிரி அழுக வந்து நானும் அழுதுருவேன் சார், கொஞ்சம் அப்படியே வீக் தான். சரி, ஓகே. அப்ப இதயம் பலவீனமாக பார்க்காதீங்கன்னு சொல்லி புதுசா சென்சார் பண்ணி ஏ கார்டுல போடுறேன். எம்பத்தைசர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உள் வாங்கி ஃபீல் பண்ணி படம் பாக்குறவங்க. அதாங்க, இதுக்கு காரணம் வந்து நான் மட்டும் கிடையாது, இது மொத்த டீமோடைய காரணம். ஸோ அவங்க எல்லாருமே கரெக்டா வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த எமோஷன் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ காட் கிரேஸ் வந்து இது நீங்க ஆடியன்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸுக்கு காரணம் எங்க பின்னாடி இருந்து வேலை செஞ்ச டீம் தான். ஸோ வந்து ஸ்ட்ராங் பில்லர்ஸா 4 பேர் இருக்காங்க. ஸோ சித்தார்த் கேமராமேன், வந்து எடிட்டர் சித்தார்த், கேமராமேன் டிஓபி பாலாஜி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் டிசைனர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர். ஸோ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நடந்ததுக்கான காரணம் மியூசிக்கில் தான். ஸோ மியூசிக் போயிட்டு தான் பாதி கதை மியூசிக் தான் பேசும். ஸோ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது யாராச்சும் நோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தெரியல, கடைசி 30 நிமிஷம் ஒன் மேன் பப்பு சார் மட்டும் தான் பேசியிருப்பாங்க. கவுண்டரே வந்திருக்காது படத்துல. அதுதான் சார் எல்லாருமே சொல்றாங்க, இது இவருடைய முதல் படம் மாதிரி இல்ல, பயங்கரமா நடிச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்டா கவுண்டர் வந்திருக்க சிங்கிள் மேனா வந்து பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோயின் பேச ஆரம்பிச்சாலும் சிங்கிளா பேசிட்டு இருப்பாங்க, ஹீரோ பேசினாலும் யாரும் பதில் பேசிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தனியா பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. அது காரணம் வந்து முழுக்க மியூசிக் தான். ஒரு பக்கம் வந்து வேர்ட்ஸ், அடுத்தவங்க என்ன பேசுவாங்களோ அதுக்கு மியூசிக் அவர் போட்டிருப்பாரு. அந்த எமோஷனை மியூசிக்கா போட்டிருப்பாங்க. நீங்க என்ன எனக்கு பதில் சொல்றீங்களோ அந்த பதில வந்து அவர் மியூசிக்கா போட்டிருக்காரு. அந்த பிஜிஎம் தான் அந்த எமோஷனை எலிவேட் பண்ற மாதிரி. அதாவது நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு அங்க சைடுல இருந்து பதில் எதுவும் வராது, ஆனா மியூசிக் பதிலா வரும். That's a beautiful thing. சோ அதுதான் வந்து மியூசிக் டைரக்டருடைய பெரிய விஷயம். சோ அது யாராச்சும் கவனிச்சீங்க, நீங்க கேட்டிங்களா அவர்கிட்ட? இல்ல கண்டிப்பா சொல்லி தான் ஃபீட் பண்ணி தான் அதை வாங்குறேனே. சோ வந்து ஒன் பாயிண்ட்ல எமோஷன் இருக்க கூடாது. சோ எப்பயுமே படத்துல வந்து ஈஸியஸ்ட் டாஸ்க் என்னன்னா என்ன டயலாக் பேசுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாசிச்சிருவாங்க. நான் என்ன டைலாக், நான் கோவமா ஒரு டைலாக் பேசுனா கோவத்துக்கு தகுந்த மாதிரி வாசிச்சிருவாங்க, சந்தோஷமா ஒரு டைலாக் பேச சந்தோஷத்துக்கு தகுந்த மாதிரி வாசிச்சிருவாங்க. ஆனா இந்த படத்துல உட்காந்து ஸ்பெசிஃபிக்கா பல ரெஃபரன்ஸ் எடுத்து காமிச்சு ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அதுக்கான கவுண்டர் பதில் இருக்குல்ல, பதில மியூசிக்கா வாசி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினது. ஸோ ஃபாசில் அந்த வகையில ரொம்ப பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி சார். பேசுங்க சார். சாரி, இல்ல அப்படி இல்ல. நீங்க ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இதை நான் சொல்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப ஒரு செகண்ட் அப்படின்னு நினைச்ச நான் ஒரு ரிவ்யூ, ஒரு கமெண்ட் ப்ரெஸ் மீட்லலாம் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, சிறைக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல படம் இந்த படம் தான் நான் பார்த்தேன் அப்படின்னாரு. சிறை படம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 5 days 6 days யாருமே பெருசாக கூட்டம் வரல. பிகாஸ் விக்ரம் பிரபு சார் வந்து ஒரு 5 days 7 days தான் அந்த படம் ஷூட்டே பண்ணாங்க. அவர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருப்பார். அந்த ஹீரோயின்றது வேற. ஸோ இந்த படம் அவங்க எப்படி வெளியே மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 7 days 5 days ஏதோ ஒரு படம் போல. ஆனால் அதோட வேர்ட் ஆஃப் மவுத் ஒரு சின்ன ஸ்க்ரீனிங்ல இருந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனிங் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 month ஹோல் பேக்கேஜா அந்த படம் ஹோல்ட் பண்ணிச்சு தியேட்டரை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ப்ரமோஷன் கிடையாது, மக்கள். ஸோ எப்பயுமே மக்கள் கிட்ட நீங்க காமெடி, என்டர்டைன், ஆக்ஷன், பில்டப் இதெல்லாம் தாண்டி எமோஷனுக்கு இருக்குல்ல, எப்பயுமே உங்களுக்கு அதுக்கான ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ இருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் என்ன லிட்ரலி ஹிட் ஆச்சு. எனக்கு சிறைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தேன்ற ஒரு ஹிட்டை வந்து ஐ ஃபீல் லைக் குட். ஏன்னா நம்ம ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோன்ற ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ அதுக்குன்னு இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்துருக்க மாட்டீங்களா, இந்த மாதிரி இந்த உலகத்திலே கதை அப்படின்ற பில்டப்பே கிடையாது. நீங்கள் இந்த படத்தை பார்க்க போறீங்க, ஆடியன்ஸாக இருக்க நீங்களுமே படத்தை பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் ரொம்ப சட்டிலாக, ரொம்ப பிளெண்டாக, எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, ஒரு படம் பார்க்கணும், உங்களுக்கு கண்டிப்பாக சினிமா பிடிக்கும்னா யூ ஆர் அ சினிமா லவ்வர், தென் யூ வில் லவ் த ஃபிலிம்.
அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து இது 2 hours தான் எங்கேஜிங்கா இருக்கும் படம், ஒரு டயலாக் கூட எனக்கு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இருந்துச்சு. அது எப்படி சார் நீங்க டிசைன் பண்ணீங்க? நீங்க வந்து பிளான் பண்ணி தான் பண்ணீங்களா? 2 hours வந்து படம் பாக்குறாங்கன்னா அவங்க படம் தான் பார்க்கணும், போன் பார்க்க கூடாது அப்படி நீங்க யோசிச்சு பண்ணீங்களா இல்ல அது அமைஞ்சிருச்சா? இது பிளான் இல்ல, இதுதான் ஒரு கிரியேட்டருக்கு டாஸ்கே. சோ யாரையும் வந்து போன் பார்க்க விடக்கூடாது, கரெக்ட். யாருடைய கவன சிதைவும் நடக்கக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி கோரியா ஒரு கதை பண்ணணும் தான் எல்லாருடைய கிரியேட்டருடைய பெரிய கனவா இருக்கு. ஸோ வந்து அந்த கனவை நினைவாக்குன்னு வந்து பப்பு சார் தான். பப்பு சாரை தாண்டி அதில் இருக்கிற ஆர்டிஸ்டோடைய பர்ஃபார்மன்ஸ் தான். நான் ஒன்று எழுதியிருக்கேன், அது உங்க மொக்கையாக நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு கமெண்ட் சொல்றீங்கல்ல 2 hours கொஞ்சம் என்கேஜிங்காக போயிடுச்சுன்னு சொல்லி, இந்த வேர்டு வந்து வந்திருக்காது. ஸோ அவங்க கண்டிப்பாக நம்ம வேற என்ன சொல்றது, கோடா ரோடா போடுறதுன்னு வாங்கல்ல, சின்ன வயசுல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கோடு போட்டா ரோடு போட்டாங்கன்னு. அதுமாதிரி நான் கோடு போட்டேன். ஸோ எங்கள் ஆர்டிஸ்ட் வந்து அதை ரோடு போட்டாங்க. ஸோ பப்பு சார் தான் புல்டோசர் வச்சு ரோட மட்டும் படிச்சிருக்கேன், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நிறைய ஆடியன்ஸ் சொல்லியிருந்தாங்க என்கிட்டயே வந்துட்டு படம் பாக்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு இல்ல சில வேர்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, அது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன நடந்துச்சுன்றது இதுவாயிடும், நீங்க படம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ஏன் சொல்றேன்னா, இந்த படம் ஜென்சியா, நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஜென்சியான படம், ஜென்சிக்கான படம். நோ, இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் அவருடைய ஏஜ் 87. ஸோ இவங்களுடைய அப்பா, ஸோ அவர் தான் இந்த படத்தோட பயந்துட்டேன் சார், பாக்குறதுக்கு 87 மாதிரி 25 தான் சார், 25 தான், ஆல்வேஸ் 25. யங் இன் எப்படின்னா உங்களுக்கு 18ன்ற மாதிரி ஓவர்லாப் பண்ணாதீங்க, மறந்துடுறேன் சார். அவர் அடிக்கிட்டி வந்து அண்ணன் அடிச்சு பார்த்தது இல்லையே. ஸோ அதனால சாருக்கு வந்து எப்பயுமே இளமை தான் சாரு. ஸோ சாரோட அப்பா தான் இந்த படத்துக்கு பெரிய பெரிய ஃபேன். சார் வந்து கோ ப்ரொடியூசர்னா அவர் தான் ப்ரொடியூசர். இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு 87 வயசுல இருக்க ஒரு அப்பா ஸ்நானத்துல இருக்க, தாத்தா ஸ்நானத்துல இருக்க ஒருத்தருக்கும் ஒரு சின்ன பசங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, கிளீஷே இருக்காது, தப்பான வார்த்தைகள் இருக்காது, தப்பான ஒரு எந்த ஒரு கண்டென்ட்டும் இருக்காது, ஆபாசம் இருக்காது. நீங்க யோசிக்க கூட ஐயோ என்ன நடக்குது அப்படின்லாம் நீங்க பண்ண முடியாது. ரொம்ப நீட்டா, ரொம்ப கிளீனா ஒரு ஃபேமிலியோட நீங்க உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு கேரண்டீட் ஃபேமிலி படமா, ஒரு குடும்ப படமா இந்த படம் இருக்கும். ஸோ அதுக்கு இவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஸோ அதுதான் பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஜெயராமன் சார் பத்தி சொல்ல போனா, ஸோ அவங்க வயசு தான் சாருக்கு 87, மனசு இன்னமும் வந்து கிட்டத்தட்ட நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். ஸோ ஒரு நிறைய டைம் வந்து ஒரு 2 hours 3 years வந்து உட்காந்து பேசியிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ சார் வந்து நமக்கு ஈக்குவலாக டஃப் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 10 வேர்டு இன்னைக்கு 2K ஜென்சியை பற்றி கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாது. பெஞ்சிங்கு அந்த மாதிரிலாம் விஷயங்கள் கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் கேட்டு பாருங்க, நாங்கெல்லாம் பேந்த புளிப்போம். ஆனா அப் டு டேட்ல இருக்காங்க சார். ஸோ அவங்களுக்கு எனக்கு ஓவர்லாப் இல்ல, எனக்கு கியூரியாசிட்டியான ஒரு கொஸ்டின் சார். எதுலயுமே நான் கேட்கல, நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறேன் சார். ஆஸ் ஆங்கரா நான் கேட்கறேன். அப்பா 87 ஏஜ்ல சார், அப்பா இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஏஜ்ல வந்து படம் பார்க்கறதுலாம் நிறைய பேர் விரும்புவாங்க, விரும்ப மாட்டாங்க. பட் அப்பாவுக்கு வந்து சினிமா பார்க்கறது பிடிக்கும். ஸோ அப்பா ஃபர்ஸ்ட் மை டியர் டாலி பார்த்துட்டு என்ன வேர்ட்ஸ் சார் சொன்னாரு? ஐ வாண்ட் டு ஹியர் சார். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் சார். இன்னைக்கு வரைக்கும் எவ்ரிடே யூ வாட்சஸ் 3 movies. ஏன்னா அதில் டிஃப்ரெண்ட் மூவிஸு, அதாப்பட்டது இங்கிலீஷ் மூவியும் வாட்ச் பண்ணுவார், தமிழ் படம் பார்ப்பார், அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தெலுங்கு மூவியும் பார்ப்பார். பிகாஸ் தெலுங்கு இஸ் மை மதர் டங்ன்றதுனால அதையும் பார்ப்பார். ஸோ அவர் இந்த படத்தை முடிஞ்சு பார்த்த உடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. அதான் உங்களை விஷ் பண்ணார் இல்லையா, உங்களையும் டேரக்டர் விஷ் பண்ணார், அதே தான் சொன்னார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஒரு குழந்தைங்கள்லேருந்து ஏஜ்டு பெர்சன் வரைக்கும், ஏன் எங்கள் ஜென்ரேஷன் வரைக்குமே இதை வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ரொம்ப கனெக்டிவாக இருக்குது, எல்லா செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸோடையும் கனெக்டிவாக இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல சார் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், படத்தோட நமக்கு அந்த கனெக்டிவிட்டி இருக்கும். அதை அவர் ரொம்ப கனெக்ட் பண்ணி ஃபீல் பண்ணது உங்களுடைய ஒரு கிளைமாக்ஸை பார்த்துட்டு, அதில் ஐ வாஸ் லவ்ட் அண்ட் இன்ஸ்பயர்ட். அங்கேயே உங்களுக்கு அவரோட சார்பா ஹார்ட். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டேர்ம் இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க, சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னா என்ன சார்? யாரு உங்களுக்கு தெரியுமா? ஓவர்லாப் பண்ண கூடாது, நீங்களே சொல்லுங்க. எங்க 3 பேர்ல நீங்க தான் முக்கியமா. உங்களுக்கு தெரியும் சிச்சுவேஷன்ஷிப்னா என்னன்னு தெரியுமா? இருந்திருக்காரு, அந்த மாதிரி இருந்திருக்கலாம். மோமெண்ட்ல பண்ண கூடாதுன்னு பாக்குறேன். இல்ல சரி சொல்லுங்க, சிச்சுவேஷன்ஷிப்னா என்ன? சிரிக்காதடா. ஜோக்ஸ் அபார்ட், சிச்சுவேஷன்ஷிப்லாம் வந்து இப்போ இந்த 2 நாள் இன்டர்வியூல கத்துக்கிட்ட விஷயங்களே அதுதான். ஸோ சிச்சுவேஷன்ஷிப்னா என்னன்னா, ஒரு பையன் வந்து ஃபியூச்சர் அதெல்லாம் தாண்டி இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஒரு ஷிப்பில் வாழ்வார்ல, அதுதான் சிச்சுவேஷன்ஷிப். இது எப்படி சார் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்து அடங்கும்? நீங்க வந்து படத்துல பத்தி பேசிட்டு இருக்கீங்களா இல்ல ஜெனரல்? நீங்க இதை கூகுள்ல போட்டா கூட சொல்லும். கூகுள்ல லவ்வுக்கு தான் நீங்க சொல்றீங்க. லவ்வுக்கு இல்லங்க, சிச்சுவேஷன்ஷிப்னா லவ்ல வராதுங்க.
அதாவது இப்போ லவ்வுக்கு தான் சார் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க. நம்ம வந்து முன்னாடி 90s கிட்ஸ்க்குலாம் ஒரே ஒரு டேர்ம் தான், லவ் பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுக்கு பதிலா தான் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. சிச்சுவேஷன்ஷிப்னா இப்போ உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தா இப்போ தண்ணி எடுத்து குடிக்கிறீங்கல்ல, ஃபியூச்சர்ல நாளைக்கு தண்ணி தேவைன்றது யோசிக்காம, அதுதான் சிச்சுவேஷன்ஷிப். அந்த மாதிரி இட்ஸ் ஃபார் கேஷுவல், அதுதான் சிச்சுவேஷன்ஷிப். ஃபியூச்சர்னா ஒருத்தவன ஃபியூச்சர்ன்றோம். ஒரு 90s கிட்ஸ் கிட்ட போய் நீங்க லவ் பண்ற பையனை வந்து கேளுங்களேன், she is my loverனுவான், she is my loverனுவான். யாருமே வந்து சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க என்ன சார் சொல்லுவாங்க? இப்போ நீங்க லவ் பண்றவங்கள்ட்டே போனாலுமே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே சொல்றாங்க. தென் வாட்? அப்போ நீங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் லவ்வருக்கு நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்கல்ல, 90s கிட்ஸ் பண்ண மாட்டாங்கல்ல. பட் இப்போ யாருமே யூஸ் பண்றது இல்ல. இப்போ எல்லாரும் கேட்டீங்கன்னா he is my boyfriend, he is my girlfriend அப்படியே சொல்றாங்க. சோ ஃப்ரெண்டுக்கும் லவ்வுக்குமே இங்க வித்தியாசம் இல்ல. நாங்கலாம் திமிரா சொல்லுவோம் லவ்வர் என் ஆளு அப்படின்னு. அதுல இருக்க ஒரு கர்வம் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் போது அதுல அந்த வேர்ட்ல அவ்வளவு பவர்ஃபுல் தெரியல எனக்கு லவ் பண்ணும்போதே. அந்த சிச்சுவேஷன்ஷிப்லயே இருக்கு. பிரெட் கிரம்பிங்னா என்ன சார்? சத்தியமா தெரியாது எனக்கு. போன இன்டர்வியூல இதுக்கு அர்த்தம் சொன்னாங்க, எனக்கு தெரியும். ஆனா ஷார்ட் டர்ம் மெமரிலெஸ்ஸா இருக்கு. நான் மறந்துட்டேன். சொல்லுங்க. சூப்ல போடுவாங்களே அதானே? சார் இல்ல சார், அது பிரெட் கிரம்ஸ். அதே மாதிரி தான் ஓவர்ல பார்க்கணும் விட்டேன். பிரெட் கிரம்ஸ்னா இல்ல மேடம், போன இன்டர்வியூல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சார். சூப் வந்து பெரிய பவுல் ஃபுல்லா இருக்கு, ஆனா பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் ஓண்டு மேல தூவி விடுவோம்ல, அந்த மாதிரி தான். அவங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா அப்பப்போ ஏ ஹாய் ஐ அம் தேர், நீங்க யார்கிட்டயும் பேசக்கூடாது. அந்த ஆங்கர் வந்து அப்படி சொல்ல, நினைச்ச நேரத்துல வந்து பேசுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் சார், அவங்களுக்கு நினைச்ச நேரத்துல. ஓஹோ, நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் தோன்றப்ப வந்துட்டு அப்பப்போ வந்து தூவி விட்டுட்டு போவாங்க. சோ அது எப்படின்னா ஒரு ஆங்ஸைட்டி அட்டாச்மெண்ட் மாதிரி வந்துரும். ஓ ஆமா, ஏன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம்ல. சோ அப்ப பிரெட் கிரம் பண்ணிட்டு இருப்பாங்க, வேற யார்கிட்டயும் பேசணும்னு தோணாது. இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்களா சார் அவங்களுக்கு? அதான் சார், தப்பா சொல்றேன். நீங்க வாழல, அவங்க வாழ்றாங்க சார். வார்த்தையை புரிஞ்சு வச்சிருக்கேன் சார். சூப்பரா வாழ்ந்திருக்கீங்க. கோஸ்டிங் என்ன சார்? கோஸ்டிங் கோஸ்டிங்கா? பேயா? ஆமா இல்லையா? நம்ம எல்லாரும் பேய் தான். இந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்லயே வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க? ரிலேஷன்ஷிப்ல யாரையா பயன்படுத்துறவங்க கோஸ்டா? இல்ல இது பாருங்க, இவர் பண்ணிருப்பாரு, அவர்கிட்ட கேளுங்க. சரி சரி, நீங்க நீங்களே சொல்லிடுங்க. கோஸ்டிங்னா ஆக்சுவலி என்னன்னா வந்து நம்ம சீன் ஜோன்லயே ஒருத்தரை விட்டுறது, பதிலே சொல்லாம அவங்களை அப்படியே கோஸ்ட்ல விட்டுறது. ஓ ஆமா, அதுக்கு பேர் கோஸ்டிங்கா. அர்த்தட்டு போறதானா? ஆனா நம்ம சொல்லிட்டு போவோம்ல, நீ எனக்கு வேணாம்னு சொல்லுவாங்க, சொல்லவே மாட்டாங்க. கோஸ்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பெஞ்சிங். இதுக்கு நான் பதில் சொன்னேன் சார். போன இன்டர்வியூல பதில் சொன்னேன். உங்களை யாராவது பண்ணிட்டாங்களா பெஞ்சிங்? அவங்க வைஃப் பண்ணிட்டு இருக்காங்களா? வைஃபே இருக்காங்க, அப்புறம் என்னங்க பெஞ்சிங்? அவங்க வைஃப் பஞ்சிங் தான் பண்றாங்க மேடம், பெஞ்சிங் எல்லாம் பண்ணல. குட் ஒன் சார், வெரி குட் ஒன். சரி, ஆனா சொல்லுங்க, பெஞ்சிங்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. பெஞ்சிங்ன்றது வந்து ஒரு பொண்ணு வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்குமாமே. பாருங்களே, இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. 2 நாள் இருக்கிற எல்லா ஆங்கிள் கேக்குற ஒரே விஷயம் இதுதான் கேட்டதால. இது முன்னாடியே சொல்லிருந்தா இந்த கேம் நம்ம விளையாடாம இருக்கலாமே. நீங்க யாராச்சும் ஒரு புதுசா பண்ணுவீங்கன்னு பார்த்தோம். புதுசானா இருக்கிற எங்களுக்கு பழசு, ஆனா ஞாபகம் வரல. லவ் பாம்பிங்னா? லவ் பாம்பிங் இது புதுசு. லவ் பாம்பிங்னா காதல லவ் இருக்க சீட்டு கடியில நல்லா இருக்குல்ல பாருங்க. இப்ப நான் வைக்கிறேன்ல டைட்டில் தகுந்த மாதிரி கதை. இப்ப லவ் பாம்பிங்னா இதுக்கு ஒரு கதை எழுதி பாருங்க. லவ் இருக்க சீட்டு கீழே பாம்பு வைக்கிறாங்க. அது என்ன சார் லவ் ஸ்டோரியா இருக்காது. அது லவ் ஸ்டோரியா இருக்காது சார். அது வந்து பாருங்க டெரரிசம் ஆயிடும். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். லவ் பாம்பிங்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார் கண்டிப்பா. நானே சொல்லணுமா? அது உங்களால சொல்ல முடியாதா? ஓவர்லாப் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி டாபிக் எல்லாம் கேட்டா அவர் ஊமை ஆயிடுவாரு. லவ் பாம்பிங் நீங்களே சொல்லுங்க மேடம். லவ் பாம்பிங்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பேசுவாங்க தெரியுமா? அப்ப மட்டும் அப்படியே ஓவர் எஃபெக்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 நாள் தான் பேசியிருப்பான். ஆனா பாத்தீங்கன்னா ஏதோ நம்மள ஒரு 20 வருஷம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான். யாரா இவன், என்னடா இவ்ளோ அஃபெக்ஷன் காட்டுறான் அப்படின்னு பார்த்தா அது 2 வாரத்துல காணாம போயிடும். ஓ, எத்தனை இன்ஸ்டா ஐடி மேடம் உங்களுக்கு அது மாதிரி காணாம போனது? சார் இதெல்லாம் இப்ப நடக்குது சார். நீங்க என்ன ரியாலிட்டி தெரியாம இருக்கீங்களா? மாப்ள அடி வாங்குனது அவன்தான். யாரோ எவனோ வாங்குன மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். உனக்கு தெரியுமா தெரியாதா? அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்படிதான். ஓகே, அடுத்துங்க. அடுத்த டாபிக் சாஃப்ட் லான்ச். மேடம் இதெல்லாம் புதுசா இருக்கு மேடம். சாஃப்ட் லான்ச் இது எல்லாரும் கேட்டாங்க. மேடம் ப்ராடக்ட் லான்ச் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன சாஃப்ட் லான்ச்? அதேதான் சார், இந்த ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணுவோம். அதாவது மாலை போட்டதுக்கு பதில் நான் சொல்ல விரும்பல. சாஃப்ட் லான்ச்னா என்னவா இருக்கும்? சாஃப்ட் லான்ச்னா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க ஃபேஸ் காட்டாம கை மட்டும் பிடிச்சிருக்கிறது, அவங்களோட ஆர்ம்ஸ் காட்டுறது. மேடம் 90s கிட்ஸ் பொண்ணுங்க ப்ரொஃபைல் எல்லாமே அப்படிதான் இருக்கும். மூக்குத்தி காட்டிருக்கும், கையில இருக்க ரிங்க மட்டும் ப்ரொஃபைல் போட்டோவா வச்சிருக்கோம், நெகத்தை வச்சிருக்கும். which means I'm not single, there is someone in my life அப்படின்றது தான் வந்துட்டு சாஃப்ட் லான்ச்னு சொல்லி. சாஃப்ட் லான்ச். ஆமா. ஹார்ட் லான்ச்ன்றதுனா ஹார்ட் லான்ச்னா அப்ப ப்ரொஃபைல் போட்டோல எக்ஸாக்ட்லி அதேதான். இல்ல அப்படி ஆப்போசிட் அதானே சார் இருக்கணும். அதேதான், அவ்வளவுதான் சார். எவ்வளவு ஸ்மார்ட்டா புரிஞ்சுட்டா இருப்பாங்க. அவ்வளவுதான், இதுதான் என் பர்சன். அவங்க முகத்தை காமிச்சிடுவாங்க. இதெல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு நம்ம
நான் அதை நினைச்சு அவங்க பழக்கம் தான் இருக்கு. டேய் என்ன மேடம்? டெலுலுனா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? டெலுலு எனக்கு ஸ்ரீனிவாசுல தெரியும், எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற வாட்ச்மேன். எனக்கு கோவிந்தராஜலு அங்கிள் தெரியும். டெலுலுனா அது எனக்கு சில்குல தான் தெரியும். அது யாருன்னு எங்களுக்கு தெரியல. சில்கு ஓ, அவங்களா? ஓகே. உங்களுக்கு சார் அவர் ரொம்ப யோசிக்கிறாரு இது. அதான் மேடம், எனக்கு அந்த இன்டர்வியூல சொன்னாங்க மேடம், கொஞ்சம் மக்க பையனா இருக்கேன், அதனால மனப்பாடம் ஆக மாட்டேங்குது மேடம் இந்த வயசுல எனக்கு. இப்ப டெலுலுனா என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த கதையில வர ஒரு லவ்வர் இப்படி எல்லாம் ஒருத்தர் லவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா இப்ப நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் லைஃப்ல பார்த்தே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த கேரக்டர் இருக்கிற மாதிரியே மைண்ட்ல இமேஜின் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க தெரியுமா? அதுதான் இமேஜினேஷன்லயே வந்துட்டு பயங்கர ரொமான்டிக்கா வந்துட்டு இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. ஆனா அந்த கேரக்டரே இருக்காது லைஃப்ல. அவங்களதான் டெலுலுன்னு சொல்லுவாங்க. நீங்களா? அது நான் நம்ப மாட்டேன் சார். சத்தியமா நான் நம்ப மாட்டேன். இல்லங்க, இதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, நம்ம வந்து கதை புடிச்சு போச்சுன்னு சொல்லிச்சு. நான் சொல்ற கதையெல்லாம் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது சார், டெலிவரி. உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். Trust me on this. இது ஆக்சுவலி இவங்க தப்பு இல்ல, அவங்க தப்பு இல்ல. ஜெமினி ஏஐன்னு ஒண்ணு இருக்கு. இல்ல, நீங்க வந்து ஆளாளுக்கு Google ஒரு பண்ணி பதில். பாருங்க. டிக்ஷனரியில போய் பாருங்க. சரி, இப்ப இதெல்லாம் டிக்ஷனரியில கூட ஆட் பண்ணிட்டாங்களாம். ஓகே, டெலுலுனா வந்து எப்படின்னா இல்லாதது ஒரு நினைச்சு இருக்கிற மாதிரியே ஹாலோசேஷன்லயே அதாவது வாழ்றதா? சொல்லுவாங்கல்ல fake it till you make it அப்படின்ற மாதிரி. ஃபேக் இட். அப்ப நம்ம படத்தோட இது கொஞ்சம் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும். fake it till you make itனா அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை கூட நம்ம இப்படிதான் சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் என்ன பைத்தியக்காரி மாதிரி அவளே நினைச்சிட்டு இருக்கா மைண்ட்ல, அவன் என்ன பைத்தியக்கார மாதிரி. சோ மோஸ்ட்லி அவங்க எல்லாம் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் டேர்ம்ல அது டெலுலுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல பப்பு சார் டெலுலு. தெளிவு. வேற ஏதாச்சும் அர்த்தம் அடுத்த இன்டர்வியூல மாத்திர மாட்டாங்கல்ல? அவ்வளவுதானா சார்? கேம் முடிஞ்சிச்சு. I'm very scared only. மைண்ட் அப். சோ ஓகே, நம்ம எல்லாருமே சூப்பரா பேசணும். ரொம்ப ஜாலியா இருந்தது ஆக்சுவலி. எனக்கு வந்துட்டு புதுசா வந்துட்டு முதல் முறையா பாக்குறேன். அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் சார் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம ரொம்ப யூ மேட் மீ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். தேங்க்யூ சோ மச். ரொம்ப ஜாலியா இருந்தது. அண்ட் உங்களுடைய நல்ல கதை, நல்ல நோக்கம் பிஹைண்ட் தட் கதை அண்ட் நல்ல உழைப்பு, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பா இது இன்னும் பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஆகும். அண்ட் இதே டீமோட நீங்க இன்னும் நிறைய நல்ல கதை, நல்ல மூவிஸ் கொடுக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் தேங்க்யூ மூவி. தேங்க்யூ சோ மச். வசந்த் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கைண்டான ஒரு வேண்டுகோள். ஸோ ப்ளீஸ் எங்களுடைய படம் மை டியர் டாலி தியேட்டருக்கு போய் ஃபேமிலியோட பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களை ஹாப்பி பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த படம் போய் பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.